நாங்கள் வந்தால் ஃப்ரிட்ஜ் தர்றோம், நாங்கள் வந்தால் 10,000 கொடுக்குறோம், உரிமை தொகை, ஊக்கத்தொகை. எங்கிருந்து கொடுப்பீர்கள்ங்கிற கேள்விகள். இங்கிருந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டாருன்னா அது நியாயமாக இருக்கான்னு. நான் கடன் வாங்க போனால் அவன் ஈடு கேட்பான், அடமானம் கேட்பான். ஒன்று நிலத்தை வைக்கணும், இல்லை வீட்டை வைக்கணும். இவன் எதை வைப்பான்னு நினைக்கிற? மக்களின் நலத்தை வைப்பான், மண்ணின் வளத்தை வைப்பான். நம்ம வீட்டை வைப்போம், அவன் நாட்டை வைப்பான். புரியுதா? ஒரு தகப்பன் எதை வேணாலும் இந்த பிள்ளைகளை வைக்காமல் போகலாம், வச்சுட்டு போகலாம். ஆனால் கடனை வச்சுட்டு போகக்கூடாது. ஒரு தலைவன் தன் நாட்டு குடிகளுக்கு கடனை வச்சுருக்கான். இதுவரை 10,5 லட்சம் கோடி. ஐயா ஸ்டாலின் மட்டும் 5 லட்சம் கோடி, ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்காங்க. வட்டி மட்டும் 1 லட்சம் கோடி. நாட்டின் பட்ஜெட்டு 3 லட்சம் கோடி. இவங்க இப்போ சொல்லியிருக்கிற இந்த ஃப்ரீ ஸ்கீம், இந்த இலவசத்தை நிறைவேற்ற இன்னும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கணும். அதுக்கு வட்டி 1 லட்சம் கோடி. அப்போ 2 லட்சம் கோடி வட்டி. அப்படின்னா பட்ஜெட் 3 லட்சம் கோடி, வட்டி 2 லட்சம் கோடி. எந்த 1 லட்சம் கோடி வச்சுக்கிட்டு என்ன நிர்வாகம் பண்ணுவேன்? வாத்தியாருக்கு சம்பளம், மருத்துவருக்கு சம்பளம், போக்குவரத்து தொழிலுக்கு சம்பளம், ஒரு இளவும் பண்ண முடியாது. நாடு திவாலாயிரும், பொருளாதாரத்தில் பெரிய வீழ்ச்சி ஆகும், ஒன்றும் நடத்த முடியாது. அத்தியாவசிய தேவைக்கு எந்த அரசில் காசு இருக்காது. அப்போ என்ன பண்ணும்? இலங்கையில், பங்களாதேஷில், நேபாளத்தில் நடந்த கிளர்ச்சி, புரட்சி இங்கே வரும். அந்த புரட்சிக்கு யாரும் முன்னாடி நிற்க மாட்டான், அவங்க மட்டும்தான் நிற்பான். ஏன்னா இந்த அயோக்கிய பயிலால் தான் இந்த கிளர்ச்சி, இந்த வீழ்ச்சியே வருது.